அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்குடைய லெசன் 3 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைட். Method of coating a glass plate with a thin layer of reflecting metal was in practice during the 16th century in Venice, Italy. ஸோ இட்டாலியில இருக்கக்கூடிய வெனிஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல 16th சென்ச்சுரியில இருந்தே இந்த கிளாஸ்ல வந்து கோட்டிங் அப்படிங்கறத வந்து பின்னாடி வந்து ஒரு கோட்டிங் அப்படிங்கறத கொடுத்து அதை வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா யூஸ் பண்ற பழக்கம் அப்படிங்கறது இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ்ல பின்னாடி வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து அது ஒரு மிரரா மாறிடும். ஸோ அப்ப அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பழக்கம் 16th சென்ச்சுரியில இருந்தே வெனிஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல, அதாவது இட்டாலியில இருக்கக்கூடிய வெனிஸ்ல நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They used an amalgam of tin and mercury for this purpose. ஸோ அப்படி அவங்க கோட்டிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க அப்படி கொடுக்குற கோட்டிங் வந்து ஒரு அமால்கம். ஸோ அமால்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரியோட வேற ஏதாவது ஒரு மெட்டலை வந்து நம்ம சேர்த்துனோம்னா அதை தான் வந்து அமால்கம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா அலாய்ங்கிறது ஒரு மெட்டலும் சேர்றதோ அல்லது ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் சேர்ந்தோ வந்து கலந்து உருவாகிறத தான் நம்ம வந்து ஒரு அலாய் அப்படின்னு சொல்லுவோம். பட் அமால்கம்ங்கிறது கண்டிப்பா அதுல ஒண்ணு ஏதாவது அதே மாதிரி ரெண்டு மிக்ஸ் ஆகிறது தான் அமால்கம். அதே மாதிரி அதுல ஏதாவது ஒண்ணு மெர்க்குரியாக தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ மெர்க்குரி கூட வேற ஏதாவது ஒரு மெட்டல் வந்து மிக்ஸ் ஆனாதான் நம்ம அமால்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி டின் அண்ட் மெர்க்குரி அப்படிங்கிற அமால்கத்தை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்களேன். Nowadays, a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates that will then become mirrors. ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் டேஸ்ல நவடேஸ்ல வந்து நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அலுமினியம் ஆர் சில்வர். ஸோ நமக்கு பின்னாடி நம்ம டெய்லியும் டே டு டே லைஃப்ல முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அதோட பின்பக்கம் வந்து ஒரு கோட்டிங் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து முக்கியமா ஒன்று அலுமினியமாவும் இருக்கும் அல்லது சில்வரா இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்றோம். Convex mirrors used in vehicles as rear view mirrors are labeled with the safety warning, objects in the mirror are closer than they appear. This is because inside the mirrors vehicles will appear to be coming at a long distance. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ வெஹிக்கிள்ஸ் உடைய சைட் மிரர்ல ஒரு மிரர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மிரர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கறத வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது கீழே சைட்லயே ஒரு சென்டென்ஸும் கொடுத்துருப்பாங்க ஒரு வார்னிங்காக. என்னன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மிரர் ஆர் க்ளோசர் தென் தி அப்பியர். அதாவது நீங்க வந்து பின்னாடி ஒரு வண்டி வந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறீங்க இல்லைங்களா, அது வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறத விடவே ரொம்ப பக்கமா தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுங்க அப்படின்னு நமக்கு வந்து இன்டிமேட் பண்றதுக்காக தான் அந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான 3 மிரர் பத்தி வந்து பார்க்கணும் இந்த இடத்துல. கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளெயின் மிரர் எடுத்துக்குவோம். பிளெயின் மிரர் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல நார்மலா முகம் பாக்குறதுக்கு யூஸ் பண்ற கண்ணாடி. ஸோ அது வந்து பிளெயினா இருக்கும். ஸோ அந்த பிளெயின் மிரர் வந்து சைஸா இருந்தாலும் சரி அல்லது இமேஜா இருந்தாலும் சரி எப்படி காட்டும் அப்படின்னா, நீங்க வந்து எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, அதாவது நீங்க முகம் பார்க்குற கண்ணாடியில போய் நின்று பாருங்க, நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு நிக்கிறீங்களோ அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் அதுவும் காட்டும். அதே மாதிரி நீங்க என்ன சைஸ்ல இருக்கீங்களோ அதே ஆக்சுவல் சைஸ் தான் அதுவும் வந்து காட்டும். அதுதான் வந்து பிளெயின் மிரருடைய ப்ராப்பர்ட்டி. என்ன இருக்கோ அதை அப்படியே உள்ளது உள்ளபடியே காட்டுவாங்க. அடுத்தது கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது குவியாடி. பிளெயின் மிரருங்கிறது இந்த மாதிரி சமமா பிளெயினா இருக்கும். கான்வெக்ஸ் மிரர் பாருங்களேன், ஸோ இப்படி இருக்கும். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து வளைஞ்சு இருக்கும், ஒரு கர்வ்டு ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த உள்ளுக்குள்ள வளைஞ்சு குழியா இருக்கிற பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கோட்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி வந்து பின்னாடி வளைஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த சர்ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருக்கும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா அது இந்த இடத்துல தான் பாப்பீங்க. உங்களுக்கு சைடு மிரர் இருக்குதுன்னா இப்படிதான் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பக்கம் வந்து இது இருக்கும், முன்னாடி இந்த வளைஞ்சிருக்கிற பக்கம் தான் உங்களுடைய முன்னாடி பக்கமா வந்து இருக்கும் அந்த மிரர்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து டிஸ்டன்ஸையும் எப்படிதான் காட்டும்னா, டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்னமோ அதை காட்டாது, கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி காட்டும். பிளஸ் வந்து சைஸும் வந்து நம்ம அங்க என்ன பார்த்தோம், ஈக்குவலான சேம் சைஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோங்களா, சைஸையும் வந்து கொஞ்சம் சின்னதா காட்டும், டிஸ்டன்ஸும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி காட்டும். ஸ்மால் சைஸ், லாங் டிஸ்டன்ஸ். இதுவே கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரர் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி கர்வ்டு ஷேப் தான்,
பட் உள்ளுக்குள்ள கோட்டிங் பண்றதுக்கு பதிலாக நம்ம வெளியில கோட்டிங் பண்ணிருக்கோம். ஸோ இந்த உள்பகுதி தான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா ஒர்க் ஆகும். சரி பாருங்களேன், கான்கேவ் மிரர் என்ன ஆகும்னா ஸ்மால் சைஸ்ல வந்து கான்வெக்ஸ் காட்டுது, கான்கேவ் பிக் சைஸ்ல காட்டும், அதாவது ஆக்சுவல் சைஸை விட கொஞ்சம் பெருசாவே காட்டும். அதே மாதிரி டிஸ்டன்ஸும் ஷார்ட் டிஸ்டன்ஸ். நீங்க ஆக்சுவலா எங்க நிக்கிறீங்களோ, அதாவது கான்வெக்ஸ் மிரர்ல என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு 10 சென்டிமீட்டர் கேப் விட்டு நடக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 15 சென்டிமீட்டர் கேப் விட்டு நிக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும். இதுவே கான்கேவ் மிரர்ல நீங்க ஒரு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பக்கத்துல காட்டும். டிஸ்டன்ஸும் பக்கத்துல காட்டுது, சைஸும் பெருசா காட்டுது. இதுவே கான்வெக்ஸ் மிரரா இருந்ததுன்னா சைஸ் ஸ்மாலாகவும் டிஸ்டன்ஸ் லாங்காகவும் காட்டுது. The principle behind the working of parabolic mirror has been known since the Greco-Roman times. So parabolic mirror அப்படிங்கிறது Greco-Roman timesல இருந்தே கொஞ்சம் வந்து ஃபெமிலியரா தான் இருந்திருக்கு. The first mention of these structures was found in the book on burning mirrors. ஆனாலும் இந்த parabolic mirror அப்படிங்கிறது இருந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது எதுல தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆன் பர்னிங் மிரர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புக்ல தான். ஸோ இதை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா டயோகில்ஸ், இவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. They were also studied in the 10th century by a physicist called Ibn Schall. The first parabolic mirrors were constructed by Heinrich Hertz, a German physicist, in the form of reflector antenna in the year 1888. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாரபோலிக் மிரர் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து ஒரு புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ பாரபோலிக் மிரருங்கிறது கிரேக்கோ ரோமன் டைம்ல இருந்தே வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாரபோலிக் மிரரை வந்து கொண்டு வந்தது யாரு, அதை உருவாக்குனது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். ஸோ இவங்க 1888லயே வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஃபார்ம்ல அப்படின்னா நம்ம டிவி ஆண்டனாலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து செட் ஆஃப் பாக்ஸ் அது இதுன்ட்டு வந்துருச்சு. ஸோ முதல்ல வந்து டிவி ஆண்டனா வந்து இருந்திருக்கும், ஒரு கொடை மாதிரி ஒரு அம்பர்லாவை வந்து திருப்பி போட்ட மாதிரி ஒரு ஷேப்ல, அந்த மாதிரி ஷேப்ல பாரபோலிக் மிரர் அப்படிங்கிறத வந்து இவங்க ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருப்பாங்க. அடுத்தது silver metal is the best reflector of light. That is why a thin layer of silver deposited on the side of materials like plain glass sheets to make mirrors. ஸோ சில்வர் தான் இருக்கிறதுலயே ரொம்பவுமே பெஸ்டான ரிஃப்ளெக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பின்னாடி வந்து கோட்டிங் அலுமினியம்லயோ அல்லது சில்வர்லயோ நம்ம கொடுக்குறோம். ஆனா அந்த அலுமினியத்தை விடவுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடியவங்க சில்வர் தான் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ். ஸோ ரிஃப்ராக்ஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல எவ்வளவு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்குதுன்றதை நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். அதை தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு அளவு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்க வேணாம், ஜஸ்ட் ஏருக்கு மட்டும் எவ்வளவுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏருக்கு 1.0. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கிளாஸ் இருக்குதுன்னா ஒரு கிளாஸ்ல நீங்க ஒரு பென்சில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்சில் வந்து அப்படியே வந்து நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தெரியறது கிடையாது, லைட்டா இந்த மாதிரி வளைஞ்சா மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி தெரியறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைட்டா பெண்ட் ஆகி வேற சைடு வந்து டைரக்ஷன் லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு நடந்திருக்குதுன்றது தெரியணும் இல்லைங்களா. அதுதான் வந்து இந்த கவுண்ட். The formation of rainbow is an example of dispersion of white light. This can be seen on the opposite side of the sun. After rainfall, large number of droplets still remain suspended in the air. When white light passes through them, it split into 7 colors. Dispersion of white light from a large number of droplets eventually forms a rainbow. So இந்த இடத்துல ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மெயினா 2 விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ரெயின்போ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகணும்னா 2 கண்டிஷன் வந்து இருக்கு. ஒன்னு, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சிருக்கணும். 2வது விஷயம், அது பகல் டைமா இருக்கணும். நம்ம எங்கேயாச்சும் நைட் டைம்ல வந்து ரெயின்போ பார்த்துருக்கிறோங்களா? கண்டிப்பா இல்லை. ஸோ ஏன் டே டைமா இருக்கணும், ஏன் மழை பெஞ்சிருக்கணும்ன்றத நான் இப்ப சொல்றேன்.
மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே அங்க வந்து மிதந்துட்டு தான் வந்து இருக்கும். அந்த டைம்ல அந்த டிராப்லெட்ஸ் வழியா சன்லைட் அப்படிங்கிறது போகும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சன்லைட் அப்படிங்கிறது வந்து ஒரு 7 கலருடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 7 கலருடைய காம்பினேஷனை தான் நம்ம ஒயிட் கலர்னு சொல்லுவோம். அந்த 7 கலருமே இல்லாத இடத்த, அதாவது அந்த 7 கலரோட ஆப்சன்ஸ் தான் நம்ம வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி பிளாக்கோ ஒயிட்டோ ஒரு தனி கலர் கிடையாது. அப்ப அந்த 7 கலரோட காம்பினேஷன் தான் சன்லைட் அப்படின்னா, அந்த டிராப்லெட்ஸ் வழியா அந்த சன்லைட் அப்படிங்கறது படும் பொழுது அது டிஸ்பர்ஷன் நடந்து 7 கலரா அழகா பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெயின்போ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ரெயின்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பிரின்சிபல் அங்க ஒர்க் ஆகுது, எந்த ஃபினோமினன் வந்து அந்த இடத்துல ரீசனா இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மெயின் வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ இதோட இந்த லெசனுடைய பார்ட் 1 வீடியோ முடியுது. பார்ட் 2 பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.